இப்போ எல்லோரும் ஒரு காரியம் நீங்கள் ஏசப்பாடு கேட்டிருப்பீங்க. உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கலாம், என்ன அந்த காரியத்துக்கு விசுவாசமாக பேசுங்க, விசுவாசம் இருங்க. அந்த காரியத்துக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் போடுங்க. ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ கடன் பிரச்சனை அடையணும், அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், விசுவாசமாக இருக்கணும். அப்போ அந்த கடன் பிரச்சனை அடைவதுக்கு உண்டான ஸ்தோத்திரம் சொல்லி ஒன்று இருக்குது. என்னது? ஹலோ, கடன் பிரச்சனை அதுக்கு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, தகப்பனே ஒரு விதவைக்கு எண்ணெய் விற்று கர்நாடகைக்கு உதவி செஞ்சவரே உமக்கு ஸ்தோத்திரம், 5:2 மணி பெருகு பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம், மீன் வாயில் பணத்தை வர வச்சவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னு அந்த ஸ்தோத்திரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மாவு சட்டியில் மாவை உற்பத்தி பண்ணி அந்த மகனுக்கும் விதவைக்கும் ஆகாரம் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் உதவி செஞ்சவரை உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி வனாந்தரத்தில் பசியாக இருந்தவர்களுக்கு காடையை வர வச்சவரை உமக்கு ஸ்தோத்திரம், தண்ணி இல்லாத போது கசப்பான தண்ணியை மதுரமாக மாற்றினவரை உமக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னு அந்த அந்த காரியத்துக்காக நீங்கள் என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் போடணும். அந்த பணப்பிரச்சனை, அந்த கடன் பிரச்சனைக்காக, அதுக்குண்டான காரியத்துக்காக ஸ்தோத்திரம் போடணும். உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் போடுங்க. உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் போடுங்க. இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்களேன். 2 மாதத்தில் வர்றது 2 நாளில் உங்களுக்கு வந்துடும். அல்லையில சொல்லுங்கள். இதில் நீங்கள் என்ன செய்யணும், பெருகணும் பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் என்ன செய்யணும், பெருகணும். புரியுதா உங்களுக்கு?